சரும் ஏறு தின்னு சின்னதாக இருக்குது. அம்மா அக்கா கொடுத்த அந்த சரம் பச்சரிசி சோறு நம்ம அங்கே வயக்காட்டில் சாப்பிடணும் ஞாபகங்களா? எப்படி இருக்கும்? முன்னாடி மணக்கும். இந்த பச்சரிசி சோறத்துக்கும் ஒரு கீரை கொட்டெல்லாம் போட்டால் செம்மையாக இருக்கும். ஏன்னா அங்கே அந்த ஞாபகம் தான் வருது. அங்கே இங்கே சாப்பிட்டுக்கலாம். கேஸில் உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு நாலா பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஆகுனா நல்லா இல்லை. இங்கே ஆகுனா ஒரு ஜாலியாக தான் இருக்குது. 2 வரவு 3 வரவு தான். அடுத்தது கீரைக்கு ரெடியா? அவர் கொட்டெல்லாம் போட்டு சட்னி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கஞ்சி கூட நல்லா தான் இருக்கும். கீரை கடையை சட்டி வச்சாச்சு. வேறு லெவலில் எரிஞ்சிட்டு பாருங்க. இந்த கீரை எங்கேருந்து பிச்சுட்டு வந்தா? வேலை செஞ்சுட்டு அப்படியே பிச்சுட்டு வந்துட்டியா? சட்டியிலேருந்து இப்பயே மனம் வருது பாரு. தவறக்கொட்டை வாசனை அப்படியே வருது. அதில் மற்ற வச்சு கடையணுமா? என்னாச்சு? வாயே பேச மாட்டேங்குது. அழகா சமையல் செஞ்சுருக்கிறேன். வாய் அப்படி பேசுவேன். வாயே பேசுறது காணும். இப்பொழுது கீரை கடையே தயாரான நேரம் வந்தாச்சு. நம்ம எண்ணெய் ஊத்துற. ஓகே, கீரை கடையலாம். எங்கள் கிராமத்தில் கீரை இப்படி தான் கடைவாங்க. கடையும் போது அந்த வாசம் வரும். வேறு லெவல் இருக்கும். எங்கள் அம்மா வச்ச பச்சரிசி சாப்பாடும் கீரையும். கீரை கடைஞ்சிக்கிறாங்க காட்டிலேருந்து பிச்சு. பார்க்கலாம் வாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம் எந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. கீரை குழம்பு அம்மா செஞ்சது நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். செஞ்சு பார்க்கலாம். செஞ்சதையே மறுபடியும் செய்யணுமா? பச்சரிசியும் கீரை குழம்பு வேறு லெவல் இருக்கும். உப்பு தான் வரைக்கும் தெரில, டேஸ்ட் இன்னும் பார்க்கல. ஃபஸ்ட்டு அவனுக்குலாம் என்னடா என்ன டேஸ்ட் பண்ணுறியாங்கடியா? ஃபுல்லாக எப்படி இது சூப்பராக இருக்குது. நெய் இருந்து ஊற்றினா செம்மையாக இருக்கும். இருக்குதா? கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். சூப்பராக அளவு சட்டி மருமே. நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அளவு இருக்கும். ஃப்ரீசர் ஆகிடுச்சு. நெய் கூட வேணாம் அளவு. இந்த எண்ணெய் தான் எடுத்துருவா. எண்ணெய் சூப்பராக இருக்கும். நெய் தான் ஃப்ரீஸ் ஆகி போச்சா? அதுக்கு தான் கேட்டேன். இந்த சூட்லேயே உரிக்குன்னு நினைக்கிறேன். நெய் தேவையில்ல. இதுவே உருகுது. போதும். போதும். நெய் கொஞ்சம் கலந்துக்கு மாதிரி இருக்கிற ஹீட்டுக்கே மெல்ட் ஆகுது. வேறு லெவலில் டேன்ஸ் ஆகும். சூப்பராக இருக்கும். போதும்டா, போதும்டா. நெய் போதும் போதும் போதும். ரொம்ப நல்லா தான் போயிடுதான். வாசம் வருது. இப்பயே வருது நெய் வாசம் எல்லாமே. இந்த நெய் ஊற்றி உனக்கு ஃபஸ்ட்டு மறுபடியும் எச்சு ஊர் இந்த நெய் வாசம் எப்படி இருந்து சொல்லு. இன்னும் எண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. யார் செஞ்சதா? யார் செஞ்சு சொல்லிட்டோம். நெய்வா? அம்மா செஞ்சது தான். அதாவது உங்கள் அத்தை. நாங்கள் மட்டும் வெளியில் வந்து சமைக்க வேண்டியதும் அடிக்கடி வர்றது. அடிக்கடி வருது. நீ தான் செம்மையாக இருக்குது. அவரைப்பட்டை, கீரை,
இதெல்லாம் சேர்ந்து கடைஞ்சிச்சு சூடாக இருக்கு மேலும் நான் காட்டி போட்டுருக்கேன் ஊதி ஊதி என்ன பண்ணுறது சூடாக இருந்துனா தான் நல்லா இருக்கணும் ம் உள்ள சூடாக இது வெளியே வெளியே அழிச்சு ம் எப்படி இது நெய் ஊற்றணும் அருமையாக இருக்கு ம் என்ன போட்டு செஞ்சது ம் மிளகாய் பச்சை மிளகா வெங்காயம் ஒன்றும் தெரியல அவரை கொட்டெல்லாம் பண்ணிக்குது ஆமா. பச்சை மிளகா உங்களுக்கு என்னென்னா பச்சை மிளகா மெயினாக கீரைக்கு பச்சை மிளகா போடணும் இந்த டேஸ்ட்டுக்கு போதுமா ஓகே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சட்டியில் செஞ்சுச்சு நெய்லினா எண்ணெய் கூட ஊற்றி சாப்பிட்டு சாப்பிட சூப்பராக ம் இருக்குது